ஹாய் எவ்ரிவன். இது என்னோடய ஆஃபீஸில் நாங்கள் இந்த கிஃப்ட் ஷேரிங் கேம் விளையாடிருந்தோம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாங்கள் டோட்டலாக 5 பேர் இருக்கோம். ஸோ 5 பேருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே 4-5 கிஃப்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இது பிளான் பண்ணோம். ஆளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. பட் எங்களுக்கே ஏன் ஒன்றா கொடுக்குறதே நம்ம ஒரு 4 to 5 கிஃப்ட்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி கிஃப்ட்ஸு தான். நாங்கள் எல்லாமே கேர்ள்ஸ்னால கேர்லிஷாக எதாவது கிஃப்ட்ஸ் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேர்லிஷாக தான் ட்ரை பண்ணாங்க. எல்லாமே வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் டே இதில் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டுமே கொடுக்குறோம். இது ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் மாதிரி தாங்க எல்லாருக்குமே. நாங்கள் இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஒரு மெமரி க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. நாங்கள் இப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் கிஃப்ட்ஸ் வாங்குவோம், இந்த மாதிரிலாம் எல்லாருமே மாற்றி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணிப்போம். நாங்கள் எதிர்பார்க்கல. எல்லாருமே நல்லாவே கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு எல்லாருமே நல்லா ஷேர் பண்ணாங்க. ஸோ எதிர்பார்க்காததே எதிர்பாருங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இந்த கேம். எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தான் இல்லையோ என் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் என்ன நினச்சேன், நான் ஒரு பேக் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தேன். எனவே நாங்கள் எல்லாருமே கேர்ள்ஸாக என்னென்ன வேணும், அவங்களுக்கு என்ன நார்மல் டெய்லி யூஸ்க்கு என்ன தேவை, ஸோ அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி அந்த மாதிரிலாம் நாங்கள் யோசித்து வாங்கினோம். ஆனால் யாருக்குமே என்னென்ன வாங்குறாங்க எங்கள் யாருக்குமே தெரியாது. அவங்கவுங்க ஐடியாஸ் எல்லாமே தனித்தனியாக யோசித்து வாங்கினது. அது ஏன் பார்க்கும்போது யாருமே இதில் என்ன ஒரு இதுனா, யாருமே ரிப்பீட்டடாக கிஃப்ட்ஸ் வச்சில்ல, ரிப்பீட்டட் கிஃப்ட்ஸ் யாருமே கொடுக்கல. இப்போ நான் பேக் கொடுக்கணும், இன்னொருத்தவங்க பேக் கொடுக்கல, அவங்க வேறு ஏதாவது கொடுத்தாங்க. கிளிப்ஸு, செயின்ஸு, ப்ரேஸ்லெட்டு, பேண்ட்ஸு, பென்னு, காஃபி மக், இந்த மாதிரிலாம் யோசித்து கொடுத்தாங்க. பட் நான் இப்போ பேக் கொடுக்குறேன்னா அந்த மாதிரி யாருமே ரிப்பீட்டட் கிஃப்ட் கிடைக்கல. ஸோ மொத்தமாகவே ஒரு 19 கிஃப்ட்ஸ் வரைக்கும் ஒருத்தருக்கு 19 கிஃப்ட்ஸ் கிட்ட வந்தது. ஸோ நாங்கள் 5 பேர் மாற்றி மாற்றி எங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கி மாற்றி மாற்றி எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் கிஃப்ட்டு. இதுதான் பர்ஃப்யூமு ஃபைனல் கிஃப்ட்.